எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா. இப்போ தாட்சாயணி வயசு 30 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நடுத்தர வசதியில் பின் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியம் பார்த்தீங்கன்னா நாடார்னு சொல்கிறாங்க. ராசி பார்த்தீங்கன்னா மீனம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரன்னு பார்த்து வராங்களாம்மா. இவங்க குடும்பம் அதை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்கூல் தான் படிச்சு சொல்லியிருக்காங்க. இவங்க பிரபலமான ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் பண்ணுற வேலை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க குடும்ப கஷ்டத்தில் இவங்க சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கு போக முடியலன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் இருக்கிறதால ஓரளவு லைஃப் நல்லா போய்ட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நார்மல் சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. சில வருஷம் முன்னாடி தான் தவிர்த்து தான் சொல்கிறாங்கம்மா. இவங்க அப்பா இவங்களுக்கு நிலமோ நகையும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்களாம்மா. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இவங்க அப்பா தான் சொல்கிறாங்க. சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்கன்னா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு 100 நாள் வேலைக்கு போகிறதா சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அம்மாவுக்கும் இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவருக்கு மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க அம்மாவை இவங்க தான் பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அண்ணனோட ப்ராப்ளம் ஆகி பேச்சுவார்த்தை சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகலாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களாம்மா. இப்போ சில வருஷமாக தனிமதி தான் துணை இல்லாமல் அதுக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னு மேற்கொண்டு சொல்ல வரும்னு சொல்லிட்டாங்க. நம்மகிட்டே அதை பற்றி கேட்க வேணாம் சொல்லிட்டாங்கம்மா. இவங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு துணை யாருமே இல்லைன்னு 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாங்க வரப்பாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல மாதம் வருமானம் எதிர்பார்க்குறாங்க. இவங்க இருக்கிற மாவட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களையும் அவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துட்டா போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வாழ்க்கையை பற்றி எப்போ கேட்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ வரப்போகிற துணை இந்த 2ஆம் வாழ்க்கையை நல்லபடியாக வந்தால் போதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்கம்மா. வரப்போகிற துணைக்கும் இது 2ஆம் திருமணமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல வசதி இருந்து இவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.